இந்த வீடியோவில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதாவது எய்ம்ஸ்லேருந்து ரீசெண்டாக நம்மளோட ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு அண்ட் தென் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் மெடிக்கல் போஸ்ட் அப்படின்னு நிறைய வேகன்சிஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நோட்டீஸ் நம்பர் 44 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை பற்றி ரிலீஸ் வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். எல்லாருக்கும் அன்பு வணக்கம், நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் புதுசாக வந்து வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எய்ம்ஸை பற்றி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது ஐடியா வந்து இருக்காது. ஸோ அவங்களுக்காக ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலி எய்ம்ஸோட நோட்டிஃபிகேஷன் 7 ஜனவரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் அப்ளை பண்ணுற டேட்டு 31 ஜனவரி 2025 வரைக்கும் விட்டுருந்தாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுற டே வந்து 3 நாள் எக்ஸாமினேஷனோட 3 நாளுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 1 வீக்குக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 26 to 28 பிப்ரவரி இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு எய்ம்ஸ்லேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் எந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்க போகுது, என்ன டேட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்னு கிளியராக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எய்ம்ஸோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்றது. ஸோ இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 26லேருந்து 28 வரைக்கும் டே வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ டேட்டு, ஷிஃப்ட்டு, டைமிங்கு அண்ட் தென் குரூப் கோடு. ஸோ குரூப் கோடு என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒரு குரூப் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த டேட்டில் என்ன கோடில் ஸோ எப்போ எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்து போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 26ஆம் தேதி மார்னிங் ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12. அதே மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட்டு 3 to 6 PM வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நாள் 27ஆம் தேதி 9 to 12. ஸோ அதே மாதிரி எப்போப்பெல்லாம் ஷிஃப்ட் டைமிங் நம்மளோட போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத பார்க்கலாம். பிடிஎஃபோட நெக்ஸ்ட் பேஜ் பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க தயவு செஞ்சு தெளிவாக வந்து கவனிங்க. ஸோ நீங்கள் 3000 ரூபி பே பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுத வந்து போகிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஸோ குரூப் போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கோடு சீரியல் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அசிஸ்டன்ட் டயட்டிஷியன். ஸோ அடுத்து டயட்டிஷியன், அது ஷார்ட் நேம் என்னன்னு கொடுத்துருக்காங்களா, டயட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 28 பிப்ரவரி மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபார்மசிஸ்ட் சீரியல் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பிங் ட்ரக்கு, அதில் ஷார்ட் நேம் ஸ்டோர் ட்ரக்குன்னு கொடுத்துருக்காங்க. 28 பிப்ரவரி நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் மார்னிங் ஷிஃப்ட் வந்து நடக்கும். அதுக்கு கீழே ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி ஃபார்மா ஏஹெச் 28 பிப்ரவரி ஈவினிங் ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஸோ ஒருத்தருக்கு அதே ஃபார்மசி தான் எல்லாருக்கும் எலிஜிபிள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆனால் மார்னிங்கு ஈவினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து மாறும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு பேஜில் ஸோ நம்மளோட ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதிக்கு எப்போ எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஷார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஆயுர் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ 27 பிப்ரவரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். எந்த ஷிஃப்ட்டில் நடக்கும் அப்படின்னா மார்னிங் ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே சீரியல் நம்பர் 53 வந்து பாருங்கள். ஸோ இதில் ஃபார்மா கெமிஸ்ட், கெமிக்கல் எக்ஸாமினர், ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2, டிஸ்பென்சிங் அட்டெண்டர், ஃபார்மசிஸ்ட் அலோபதிக். ஸோ இதில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து வருவீங்க. ஸோ இதுக்கு ஷார்ட் நேம் வந்து ஃபார்மான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 பிப்ரவரி 2025 ஈவினிங் ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் தெளிவாக புரியல அப்படின்னா ஸோ குரூப் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 53, அதில் தான் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எழுத வந்து போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு 26 பிப்ரவரி 2025 ஈவினிங் ஷிஃப்ட்டு 3 to 6 PM வரைக்கும்
தேதிக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாடுலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டவங்க எத்தனை பேர் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். கீழே நோட்டுன்னு கொடுத்து ஒரு சில எக்ஸாமினேஷனோட குரூப் கோடு அண்ட் தென் குரூப் போஸ்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் கழித்து ஏதோ ஒரு இஷ்யூனால அவங்க வந்து கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் சொல்ல வந்த ஐடியாவே இதுதான். ஸோ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க 26 February 2025 ஸோ ஈவினிங் ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவீங்க. ஸோ அந்த தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு சில பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த PDF அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு முறை படித்து பார்த்துட்டு அந்த தென் இந்த எக்ஸாமினேஷனை எழுத வந்து போங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்மளோட MRB எக்ஸாமுக்கான அடுத்தடுத்த அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கும் கன்சிஸ்டன்சியாக சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாராவது ஃபார்மசிஸ்ட் படிச்சிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.